எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டை முதலாளி, லாக்குல், நானு. பல நாள் கேள்விக்கு எல்லாரும் வந்து இப்ப துரந்தர் பார்த்தாச்சா, துரந்தர் பார்த்தாச்சான்னு சொல்லி ஒரு வழியா துரந்தர் பார்க்க வச்சுட்டீங்க. நன்றி. துரந்தர் பார்த்தாச்சு. எல்லாரும் பார்த்துட்டோம். ராகுல் அப்படியே ஐயோ அப்படின்னு ஒரு இது பண்றாரு. அவ்வளோ படம் பார்த்த முதலாளி எல்லாம் சும்மா இருக்காரு. ஒரு படம் பார்த்துட்டு இவன் பண்றாரு ஒய்யோ அப்படின்னு நினைக்கிறாரு லாக்குல். சரி, இப்ப வந்து துரந்தர் பார்த்தாச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்ல ஸ்பை மூவி தான். கொஞ்சம் ஓவர் வயலண்டா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அங்க இருந்து போவோம் அப்படியே. இல்ல அது ஏன் ஹிந்தியில மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியுது. அந்த கனெக்ஷன்ஸ், ஸ்டோரியோட கனெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி இது. அதனாலதான் பெரிய ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. இந்த மல்டி லாங்குவேஜா விட்டுருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். பட் எக்ஸலண்ட். அதாவது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் நல்லா எவால்வ் பண்ணி எடுத்திருக்காங்க. கதை ரைனால எழுதியிருக்காங்க. கொண்டு போனதும் வந்து நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கு. வயலன்ஸ் அது கிட்டத்தட்ட இந்த ஹாலிவுட் பண்ண அளவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் வந்து என்ன பிளர் பண்ணிட்டாங்க, அது மட்டும் தான் மிச்சம். இல்லாட்டி கிட்டத்தட்ட ஈக்குவல் வயலன்ஸ். நம்ம இது வரைக்கும் யூஸ் டு இட், அதனால அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்த லெவல் ட்ரைலர் பார்த்தா அது இன்னும் தலை தெரிச்சு. இல்ல அனிமல் பார்த்தோம்ல நண்பிற்கு, அதுவும் கொஞ்சம் ராவா தான் இருந்துச்சு. இது அதை விட ரொம்ப ராவா இருக்கே. லாகுல் என்ன லாகுல் சொல்லுங்க. நீங்க தான் துரந்தருடைய எடுத்தாதான் நம்புறாங்க பிரதர். ட்ரெய்லரே ராவா ஆயிருச்சு. கம்ஸ் இது தேட்டரி அந்த மாதிரி தானே அந்த படம் வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் என்ன இதுவா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்ளோஸா இது பண்ணோம்னா அதுதான் இருக்கணும். படத்தை பத்தி சொல்லுங்க. அதான் நிறைய அந்த எடுத்த உடனே அந்த இதுல இருந்து காட்டுறாங்க. அந்த காந்தஹார் அந்த ஹைஜாக்கிங்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 20 அந்த பார்லிமெண்ட் அட்டாக் காட்டுறாங்க. 2008 மும்பை அட்டாக்ஸ் வருது இதுல. அப்புறம் அந்த ஆபரேஷன் லயாரி அப்படிங்கறத சொல்றாங்க. நிறைய ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி, ஏன்னா என்னதான் ஒரு ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷனா இருந்தாலும் அதுல வந்து ஒரு ரியல் லைஃப் இது வந்து இப்ப இந்த சேத்தன் பகத்லாம் எழுதுவார்ல, அவரு லவ் ஸ்டோரி எழுதிட்டு இருப்பாரு. பட் அந்த நேரத்துல வந்து அந்த பூகம்பம் வந்துச்சு குஜராத்ல அப்படின்னு காட்டுறது வந்து டேக்ஸ் பீப்புள் க்ளோசர் டு ரியாலிட்டி. ஸோ என்ன அந்த மாதிரி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸோட டேரக்டா கனெக்ட் ஆயிருச்சு. ப்ராப்ளி மோர் இந்த ரீசெண்ட் ஜென்ரேஷனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. பட் காந்தஹார்லாம் இருக்கிறப்ப நம்ம ஓரளவுக்கு அவேரா இருந்தோம். நம்ம அதுவும் வந்து இந்த பார்லிமெண்ட் அட்டாக்லாம் இருக்கிறப்ப இருக்கிறது ஒத்துக்கதான் ஆகணும். அதுக்கு என்னடா இருக்கு. 2008 அப்பெல்லாம் நம்ம காலேஜ் பார்லிமெண்ட் அட்டாக் வரப்பலாம் வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மும்பை அட்டாக்ல ஞாபகம் இருக்கு. மும்பை அட்டாக்ல வரப்ப அது கடையில வரப்ப சோ எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டின்றப்ப தி ப்ராட்டஸ், நீ சொன்ன மாதிரி ப்ராட்டஸ் க்ளோஸ் டு தி ஃபிலிம். அது இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்காது. தனியோ ஒரு ஹிட் ஆயிருக்கலாம், பட் அது தனியோ அன்ரிலேட்டடா ஒரு கதை மாதிரி போயிருக்கும். இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்திருக்காது. கண்டிப்பா இது ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு கேங்ஸ் இது நிறைய அந்த எண்ணெய் அறிந்தாலாம் நிறைய படத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு அண்டர் வேர்ல்டுக்குள்ள போய் ஒருத்தன் கீழ் லெவல்ல இருந்து ஒரு ஸ்பையா உள்ள போய் அங்க வந்து மேல வந்து ரைஸ் ஆகுறான், கேங் லீடர் ஆகுறாரு அவரு அப்படிங்கிறது நிறைய வந்தது. ஆனா அதையே பாகிஸ்தான்ல போய் பண்றான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இது வந்து மெட்ராஸ்ல பண்றான், திருச்சியில பண்றான், தூத்துக்குடியில பண்றான் அப்படிங்கிறது வேற. பாகிஸ்தான்ல போய் பண்றான் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் வந்து ஷுட் பி க்ளோஸ் டு ரியாலிட்டி, கொஞ்சம் அத்தன்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸோட நிறைய என்டர்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் யூஎஸ்பி. அதை கரெக்டா பண்ணிட்டாங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபேன் ஃபேவரட்ஸ்லாம் என்னென்ன இதெல்லாம் என்னென்ன கேரக்டர் சொல்லுங்க. இது ரைட்டர் டைரக்டர்லாம் ஒரே ஆள் தான். அந்த ஆதித்யா தர்ன்னு அவர் தான் அந்த உரின்னு ஒரு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு படம் தான் அது. அவரையும் டைரக்ட் பண்ணாரு. இதுல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு டைரக்ட்லாம் பண்ணிருக்கீங்க, இதை வந்து ஆண்டவர் வந்து விஸ்வரூபம்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க என்னதான் 10-15 வருஷம் கழிச்சு பண்ணாலும் there was always கமல் before that அப்படின்னா பாகிஸ்தானை இன்ஃபில்ட்ரேட் பண்றாங்க, அதுல வந்து ஆப்கானிஸ்தான் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவாரு யுஎஸ்ஏல இருந்து. அவ்வளவுதான். இது வந்து அது சும்மா வந்து அவர் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. இதுல எவ்வளவு டீடைல்டா இருக்கு அதுக்கு இதுவும் கம்பேர் பண்ண முடியாது. ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த இது. மோர் ஆர் லெஸ் தி சேம் ஸ்டோரின்னு சொல்ல வரேன். ஆண்டவர் ஹைப் பண்றாரு அவர். ஆண்டவர் அவரா அப்படி பார்த்தா பெஸ்ட் வந்து சஞ்சய் தத்தோட இது நல்லா இருந்துது. நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஓவர். ஃபர்ஸ்ட் அவருக்கு அவ்வளவு கொடுத்த பில்டப்புக்கு அவரு ஒரு போன் கால் பண்ணா அப்புறம் விட்டுற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமா ரஹ்மான் தைகாட். ஆமாடா, கன்ல சுட்டு ஒருத்தர பின்னாடி பில்டிங்ல உட்கார வச்சிருந்தாரு சஞ்சய் தத். அப்படி ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேன்ல கட்டி இவங்க தொங்க விடுறாங்க, ஜெயில பண்றாங்க, உடனே விட்டுறாரு எல்லாத்தையும். கொஞ்சம் அது எதுக்காக விடுறாருன்னு எல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்புறம் பாட்டு எடுக்க முடியும்.
பட் சஞ்சய் தத் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கலாம் அந்த இது. இதுல காமெடின்னு கிடையாது. அந்த மினிஸ்டர் ஒருத்தர் அவர் தான் வந்து அந்த காமெடி கேரக்டரா கொண்டு போயிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? பட் அந்த ஆனா ஹீரோயினோட அப்பா. ஸ்டார் ஆஃப் த மூவி வந்து அக்ஷய் கண்ணா தான் அப்படின்னு நான் எனக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலா Better than ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து சஞ்சய். மாதவனே அது தெரியல. அந்த அளவுக்கு மாதவன் நல்லா பண்ணியிருந்தாரு. அது வந்து அது க்ளோஸா அந்த இவர மாதிரியே இம்ப்ளிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல இப்ப இருக்க அந்த அதான் பட் பார்த்தோன்னே டக்குன்னு தெரியல. ஆமாமா, டக்குன்னு அது மாதவன் தெரியாது. எடுத்த உடனே அது அது நல்ல ஏன்னா மேக்கப்லாம் நான் பண்ணி. ஏன்னா கொஞ்சம் நான் தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். அதுல அவர் வாய்ஸும் வரல. அதெல்லாம் கொஞ்சம் தெரியல. ம். ஹிந்தியில பார்த்திருந்தா அவர் வாய்ஸ் வந்திருந்தா ஆப்வியஸா லைக் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அதான் இன்னும் பேசிக்கலி கொஞ்சம் அந்த அஜித் தோவல் ரஃப்லி அந்த ரெஃபரன்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. பட் அதான் இல்ல என்ன முதலாளி இப்ப ஏதோ சொல்ல வந்தீங்களே? இல்ல இப்ப பாக்குறப்ப அவங்க அந்த பிளேன்ல இந்த டெரரிஸ்ட் பேசுறதா நம்ம வந்து கொஞ்சம் மாறத்தட்டி பேசுறதுனால வெறி கொண்டு திருப்பி அடிக்கிற மாதிரி வந்திருக்கோம். அந்த மாதிரிலாம் ஆக்சுவலா ஒரு உண்மையாலுமே அது ரியாக்ஷனரி நடந்து இருக்கு. ஆக்சுவலா நான் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், அந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தேன். உண்மையாலுமே உள்ள போய் பேசியிருக்காங்க. இல்ல உள்ள ம். போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசினா நம்மளுக்கு யாருக்கும் அது தெரியாது. தெரியல. இல்ல உள்ள போயிருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய ஒரு இதுதானே, ஒரு டெரரிஸ்ட் இதான இது உள்ள. அதெல்லாம் அப்பயே நடந்ததுதான்டா. அதான் அது உள்ள போய் பேசி நெகோசியேட் பண்ணி அவங்க கேட்டது வந்து 90 பேரோ 60 பேரோ கேட்டாங்க. அதுல இருந்து கொண்டு வந்து 3 பேர் கொண்டு வந்து கடைசியில ஒத்துக்கிட்டு அனுப்பிச்சது. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு பீரியட் ஆஃப் டிஸ்கிரேஸ் தான். அமெரிக்காக்காரன் வந்து நம்ம என்னதான் ஃப்ரெண்டு கிட்டன்னு சொன்னாலும் அவன் பெருசா ஹெல்ப் எல்லாம் பண்ணல. அதுலயும் இவன் சொல்லுவான், மாதவன் வந்து கிளியரா ஸ்பெசிஃபை பண்றது தான், யூ நாட் பி அலோன்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரி இருந்து இந்த ஒரு உண்மையா நடந்திருந்தா நடந்திருக்கான்னு தெரியல. பட் நடந்திருந்தா அது ஒரு சம்திங் டு அப்ரிஷியேட் தான். ஒரு தாட் ப்ராசஸ் நல்லா கொண்டு வந்தது. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லவா? இந்த ஹீரோயின் சாரா அர்ஜுன் அவங்க வந்து தெய்வ திருமகள் தெரியும் brother. விக்ரம் படத்துல அந்த குழந்தை. தெய்வம் தெய்வ சைவம் நிறைய திருமகள் தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க. இப்ப பொன்னியின் செல்வன்ல யங் நந்தினியா நடிச்சிருக்காங்க அவங்க. அதான் அது பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு சொன்னதால ரொமான்டிக் ஆங்கிள் எனக்கு அதுல ஏதோ பெருசா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்ல தெரியல. அது இருந்தாதான் அதை வச்சு அந்த பொண்ணோட அப்பாவை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி. அது ஒரு டிப்ளமசி, கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு டிப்ளமேட்டிக் ஆங்கிள் அவங்க அதை பார்த்து அதை கொண்டு வராங்க. மோர் தென் ரொமான்ஸ் அதை மேபி பாக்குறதோட. அந்த ட்ரெய்லர்லயும் ஏதோ காமிச்சிருக்காங்க. அவங்க ஏதோ கன் வச்சிருக்க மாதிரி மேபி ஏதோ இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ம். செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் அகைன்ஸ்ட் டர்ன் பண்ணுவாங்க எப்படியும் செகண்ட் பார்ட்ல. பட் இப்போ வந்து அவங்க அது 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 ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டு கெட் டு ஹர் ஃபாதர் அப்படியாதான் அவர் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்களோட பாகிஸ்தான கவுண்டர் வந்ததுன்னா, நீங்க காமிக்கிற லியாரி உண்மையான லியாரி கிடையாது, அதனால நாங்க படத்தை பேன் பண்றோம், டூப்ளிகேட் லியாரின்றாங்க. பட் ஃபார் த ஸ்டோரி சேக் நல்லா தான் இருந்துச்சு. உண்மையான லியாரி வந்து எந்த வேகஸ் மாதிரி தான் இருக்குமா? லாஸ் வச்சிருக்காங்க. வேகஸ் மாதிரி இருக்குமா? இல்ல போனதுல இல்ல, இருக்கு. ஆக்சுவலா நான் அதுக்கப்புறம் அந்த யூடியூப்ல லியாரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. நல்லா கட்ட அவரும் பக்காவா தான் இது பண்ணிருந்தாங்க. அவரும் எங்க செட்டு அது பார்த்தா போட்டிருப்பாரு. அவர் மட்டும் அது ஆக்சுவலா செட் எல்லாமே தாய்லாந்துல போட்டாங்களாம். அது அந்த ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு. இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவாரு லாகுல். அதான் இப்ப லாகுல் சொன்ன அந்த பாயிண்ட்க்கு நான் திரும்பி வரேன். ரஹ்மான் டெக்காய்ட் அதுதான் வந்து அந்த அக்ஷய் கண்ணா தான் ஸ்டார் ஆஃப் த ஷோ, ஸ்டார் ஆஃப் த மூவி. அதை பத்தி அவரோட ரோலை பத்தி சொல்லுங்க. இந்த பலூச் கேங்கோட லீடர். அவர் வந்து அந்த சைலண்டா அந்த ஒரு எப்படி இருக்கணுமோ, ஐ மீன் ரவுடினா பெரிய 6 அடி 4 அங்குலம் அப்படிலாம் இருக்கணும், அப்படி அடிக்கணும், பழைய பழத்தை எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படிலாம் இல்ல. ஹவ் பிரெயின் கேன் ஒர்க் அப்படின்னு ஈஸியா வில்லன் ரஃப் அண்ட் டஃபா கேரக்டர். அப்படியே லாகுல் மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும் அப்படின்னு இல்ல, அதானே? நம்மலாம் ரஃப் அண்ட் டஃப்லாம் இல்ல பிரதர். சோ அதனால அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லதான். அர்ஜுன் ராம்பாலும் எனக்கு அது அர்ஜுன் ராம்பால்னு தெரியல. அந்த மேஜர் இக்பாலா அந்த ஐஎஸ்ஐ அதுவும் டக்குன்னு பார்த்தப்ப அர்ஜுன் ராம்பால்னு தெரியல. ஒரு 2-3 இது போனதுக்கு அப்புறம் தான் ஓ அது அர்ஜுன் ராம்பாலோ அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரும் நல்லா டீடைல்டா பண்ணி நல்லா மேக் ஓவர் கொடுத்துருக்காங்க. அந்த 7-11 அட்டாக் அப்புறம் அவர் அந்த எமோஷனலா அடிப்பாரு, அதனால பண்ணியிருப்பாரு ரன்பீர் சிங். அந்த என் கையால தான் துப்பாக்கி எடுத்து கொடுத்தேன். 9/11 தானே அது. 7/11 நம்ம போற சூப்பர் மார்க்கெட்ல. 9/11 வந்து இல்லடா 26/11 26/11 வந்து இந்தியாடா. 9/11 இருக்குல்ல, பட் 7/11 சூப்பர் மார்க்கெட் தானே பிரதர். சாரி டேட் மிஸ் ஆயிடுச்சு. பட் அதான் சொல்லுங்க. அதனால நான் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்பைனா எந்த அளவுக்கு தே ஹாவ் டு கோ த்ரூ த ஹோல் டர்புலன்ஸ் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. நல்லா தான் போகுது. ஜமீல் ஜமாலி அவர் தான் அந்த பொலிட்டிஷியன். அந்த அவரு கொஞ்சம் காமெடியா எல்லாருக்கும் இது பண்ணிட்டு ஹீரோயினோட அப்பா. இப்ப செகண்ட் இது ஒரு காமெடி பண்ணிருப்பாரு, பாத்துலாம் வெள்ளையா இருக்கு அப்படின்னு. அதான் இல்ல அந்த மாதிரி யூஸ்வலா பண்ற கேரக்டர் தான் கடைசியில பெரிய வில்லனா காட்டுவாங்க. ஆக்சுவலா அவர் தானே எல்லா கேமும் பண்ணுவாரு. அதான் பேக்ரவுண்ட்ல பட் எக்ஸ்போஸ் ஆறப்ப கடைசியில மண்டையில தட்ட போறது அந்த மாதிரி தான் காட்டுறது அவர் தான் காட்டுவாங்க.
ட்ரெடிஷ்னலா எல்லா படத்துலயும் அப்படிதானே வரும். அதுவும் பெரிய கேரக்டர். அங்கங்க அவங்களோட இதெல்லாம் வருது. இம்ரான் கான் ஆட்டோல எல்லாம் இம்ரான் கான் போட்டோ போட்டிருக்கிறது, அந்த இதெல்லாம் வருது. இந்தியாவோட மேட்ச் விளையாடுற இதெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து அங்கங்க காட்டுறாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரியலிஸ்டிக் தான். அதுவும் உண்மையான அந்த இது ஆடியோ கிளிப்பிங்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஹோட்டல் அட்டாக் பண்ணும்போது அந்த இவங்க பேசினது எல்லாமே அந்த ஆடியோ கிளிப்பிங் அது எல்லாமே ஒரிஜினல். அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பேசுறது எல்லாமே காமிப்பாங்க. அதுல இன்னும் நேச்சுரலா காமிச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பேசுறத வச்சுதான் அந்த லைக் லொகேஷன் தெரியுதுன்ற மாதிரி எல்லாம் இவங்க பண்ற மாதிரி சும்மா காமிப்பாங்க வேணுமே. இல்ல அது உண்மைதானே, இல்லையான்னு தெரியல. அதான் உண்மைதான், அது வந்து உண்மைன்னு ஜெனரலா சொல்றோம். பட் அதையும் சும்மா படத்துல காமிச்சிருப்பாங்க. இல்ல அது வந்து அவங்களோட ரேடியோ மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சிச்சுவேஷன். அப்ப இவங்க கமாண்ட் கொடுக்கறது வந்து தெரிஞ்சு அவங்களுக்கு. அவங்க ரேடியோ மானிட்டர் பண்றப்ப அந்த பார்த்து சொல்றாங்க. ரெக்கார்டிங் தான் பிரைட் அது. அது அதுக்கப்புறம் தான் இல்ல வந்து நான் என்ன சொல்றேன், உண்மையான ரெக்கார்டிங் தான். அது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் பண்ணாங்க. பட் இங்க இருந்து அந்த அதை பார்த்து சொல்ற மாதிரி காமிப்பாங்க. அது சொன்னாங்களான்னு தெரியல, பட் மோஸ்ட் ப்ராபபிலி சொல்லி இருக்கலாம். இல்ல அது அவங்களோட ரேடியோ மானிட்டர் பண்றப்ப இங்க இருந்து கம்யூனிகேட் பண்ணது இவங்க டிவி பார்த்து கம்யூனிகேட் பண்ணதுக்கப்போ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க. நீங்க டெலிகாஸ்ட் உங்க டிஆர்பிக்காக பண்ணது போதும், பேசாம உட்காருங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நியூ ரூல்லாம் வந்தது. நீங்க அந்த மாதிரி லைவா ஏதாவது இது பண்ணும்போது நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ரூல்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க பாலிட்டிஷியன்ஸ் நிறைய பெனாசிர் பூட்டோ, ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ நிறைய அந்த மாதிரி அவங்களோட இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பிஏபி எல்லாத்தையுமே அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய லொக்காலிட்டிஸும் அவங்களுடைய அந்த ஜூஸ் கடை, சோடா வச்சு பால் ஜூஸ் கொடுக்குறது, நிறைய அந்த மாதிரிலாம் அவங்களுடைய டெய்லி கல்ச்சர் அண்ட் டெய்லி பொலிட்டிக்கல் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க நல்லா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த சைட்ல இருந்து உள்ள வர்றது, லேண்ட் பார்டர் கிராஸ் பண்றது, அந்த அந்த சீக்வன்ஸும் நல்லா இருக்கும். அவர் அந்த மியூசிக் அந்த சாங் இனிஷியல் வந்து ஓப்பனிங் சாங்கோட ரன்வீர் என்ட்ரியே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நினைக்கிறீங்க ராகுல்? அதான் ஹம்சா அலி மசா மசாரி அது ஆக்சுவலா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலா எல்லாம் தேவையில்லாத பாட்டுலாம் இல்ல. பட் டுவர்ட்ஸ் ஆன் தி மூவிலேயே வரும். அந்த அக்ஷய் கண்ணா அந்த பலுச்சிஸ்தான் போகும்போது அந்த மியூசிக் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய ரீல்லாம் வந்துட்டு இருக்கு அதுல. ஹனுமன் கைண்ட் அது இந்த ஃபர்ஸ்ட் இது அவர் ஹனுமன் கைண்டோட இது. பட் யா இட்ஸ் a nice மூவி. லாகுல் வந்து ஃபுல் ஹைப்ல இருக்காரு அந்த படத்துக்கு, அடுத்த பாட்டுக்கு. லாகுல் வந்து இந்த கடைசியா அந்த இதுக்கு தான் நீ பயங்கர ஹைப் ஆன, கேஜிஎஃப்க்கு ஹைப் ஆன மாதிரி இந்த துரந்தருக்கு பயங்கர ஹைப் ஆயிட்ட. கேஜிஎஃப் வந்து உண்மையாலுமே வேற ஹைப்ல இருந்தேன். இதுக்கு வந்து இதுவும் நீ அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். கேஜிஎஃப் அப்படி ஒரு ஹைப் ஆகி சுத்திட்டு இருந்தேன். கேஜிஎஃப்னு இப்பயும் வந்து துரந்தர் நீ சுத்திட்டு இருக்க. ஆமாடா சரிடா. இப்ப அந்த மாதிரி அந்த 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு நீ சுத்திட்டு இருக்க ஹைப்பா பயங்கரமா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் துரந்தர் ஆனா ஹிந்தில ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்ட் 2 வந்து ஆல் மல்டி லாங்குவேஜா ரிலீஸ் பண்றாங்க. அந்த பார்ட் 1ல வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமா, மத்த ஏரியாக்கெல்லாம் கனெக்ட் ஆகுமான்னு தெரியாம இருந்தாங்க. நல்லா கனெக்ட் ஆனதுனால ஐ திங்க் தி வென்ட் ஹெட் வித் மல்டி லாங்குவேஜ். இப்போ வந்து மல்டி லாங்குவேஜ் எப்படியா இருந்தாலும் எல்லாரும் பாத்துருவாங்க. லைக் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி இப்ப எல்லாருமே என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் அவங்க இதுல பாத்துருவாங்க. ரொம்ப இது ரொம்ப குவிக் டர்ன் அரவுண்ட் தானே. டிசம்பர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஈஸியா இதுவாயிடும். சோ இதுல வந்து அடுத்த பார்ட் அந்த ஜஸ்கிரத் சிங் ரங்கி நீங்க சொன்னீங்களா ஹம்சா அலி மசாரி, அதை வந்து அவரோட உண்மையான ஒரிஜினல் ஈகோ ஜஸ்கிரத் சிங் ரங்கி அப்படிங்கிற ரோல் தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு பிரிசனர் தானே, வாழ்க்கையே முடிஞ்சு போன ஒருத்தர், எதுவுமே இல்லாத ஒரு பிரிசனர். ஜெய்ஹிந்த் படத்துல வர சந்திரசேகர் மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்ன பிரதர் ஜெய்ஹிந்த் சந்திரசேகர் மாதிரி கரெக்ட் தானே? இல்ல ஒரு வார்த்தையில சந்திரசேகர் அவ்வளவுதான். வாகை சந்திரசேகர் ஜெய்ஹிந்த்ல வர்ற ரோல தான் இப்ப வந்து ஜஸ்கிரத் சிங் ரங்கின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. புல்லட் ஃப்ரண்ட்ல பட்டா என்ன இருக்கும், பேக்ல போயிருக்கும். அதான் சோ அந்த ஜஸ்கிரத் சிங் ரங்கியோடைய ஸ்டோரி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படி வந்தாரு, எப்படி குழிக்குள்ள எல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்தாரு, அப்புறம் எப்படி துப்பாக்கி சுட்டாரு, அதெல்லாம் காட்டிட்டு எடுத்துட்டு போறாங்க ஸ்டோரிய. அந்த பாட்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் ஏன் அப்படி ஜெயிலுக்கு போனாரு அந்த பாஸ்ட் கொஞ்சம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோன்னா ஏன் வெறியோட இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கறாருன்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரைஸ் ஆஃப் சந்திரசேகர் அக்ஷய் கண்ணா தான் போயிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க அப்படியே பேக் ஃபிளாஷ்பேக் மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க ஷூட் பண்ணி வச்சுட்டாங்களே. ஏன்னா
இந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஹிட் ஆகணும் அவங்க எதிர்பார்த்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆல்ரெடி நிறைய ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஸ்டோரி இல்ல லைன் படி அவருக்கு இருக்கா இல்ல 80% ஆஃப் த அவ்வளவுதானா? மூவி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ட்ரெய்லர்ல வரலையா அவரோட ரோல் ஒண்ணுமே வரலையே வர இல்ல மாதிரி. காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இது சைலண்டா ஆவியா வருவாரு அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் வரல. இதுலயே கடைசியில ஆவியா வந்துட்டு இருந்தாருல, உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியா? அவ்வளவுதான். மத்தபடி அவங்க ஃபர்ஸ்ட் படம், ஆனா அது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த 3.5 hours வந்து கொஞ்சம் லென்த் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. But ஆனா போயிடுச்சு வெற்றி. ஒரு பிளைட் வாங்கல பார்த்துலாம் முடிக்க முடியல இந்த படத்தை. போயிடுச்சு, ஓகே. எனக்கு நான் வந்து கொஞ்சம் 1.25 1.5 வச்சுதான் பார்த்தேன் படத்தை. முதலாளி வேற லெவல்ல இருக்காரு. சரி பாப்போம் இந்த செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு, அதை பத்தியும் பேசுவோம். டீசரும் வந்து அந்த ட்ரெய்லரும் ரொம்ப இன்டென்ஸா தான் இருக்கு. சஞ்சய் தத்துக்கு பெரிய ரோல் இருக்கும். அந்த ஹீரோயின் கண்ணை வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. ட்ரெய்லர்ல வேற என்ன இம்பார்ட்டண்டா காட்டுறாங்க நீங்க அப்சர்வ் பண்ணீங்க சொல்லுங்க. அந்த மினிஸ்டர் 2-3 வாட்டி காட்டினாங்க. அர்ஜுன் ராம்பால் காட்டினாங்க. அவருக்கு கொஞ்சம் ரிவெஞ்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் மாதவன் வேற ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரான்னு தெரியல. ஆனா அவன் சொன்ன மாதிரி உன் பிளான் படி அவர் லியாரியோட டாப்பா வரணும் தான் அவன் பிளான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு, இதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் வருமான்னு தெரியல. இல்ல முடிச்சிருவாங்களா இது வரையும்? இப்ப எடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் கண்டிப்பா எடுப்பாங்க. அவ்வளவு ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த பிரான்ச்சைஸை விட்டுற முடியாதுல்ல. துரந்தர் பிரான்ச்சைஸ் அப்படிங்கறத விட முடியாது இனிமே. வரலாம். அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல வர மாதிரி அவர் கூட சஞ்சய் தந்த் ஸ்டோரி ஒன்னு ஸ்பின் ஆஃப், அது ஒரு படம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி வரிசையா அந்த பக்கம் எப்படி பெரிய ஆளானார் கூட காட்டுவாங்க. இது வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதான் ஜஸ்கிரா சிங் ரங்கி சந்திரசேகர் எப்படி சந்திரசேகர் ஆனாருன்னு நிறைய வரும். அவரை பத்தி ஸ்டோரிஸும் நிறைய வரும். அப்புறம் துரந்தர் யூனிவர்ஸ். ஆமா, அதனால துரந்தர் யூனிவர்ஸ் பெரிய லோகேஷ் யூனிவர்ஸ். என்ன ஆகுதுன்னு பாப்போம். சோ இப்போதைக்கு இவ்வளவுதான். நம்ம துரந்தர் ஒரு வழியா பார்த்தாச்சு. என்னடா துரந்தருக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? on 5 on 5 4 on 5 4.5 கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த அந்த அடிச்சு இந்த தந்தூரி சிக்கனை குத்துற மாதிரி உடம்பெல்லாம் குத்தி வச்சிருக்கிறது, சிக்கன் டிக்காக்கு மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய வேணும்னு நினைக்கிறேன். அது இல்ல அப்படி பண்றது, ரொம்ப இந்த கழுத்து அடுத்து இந்த வெயின் இதாகி வர்றதெல்லாம் அப்படியே காட்டுறது, தலையை கரெக்ட் பண்றது அப்படியே காட்டுறது. அப்படிதான் இருக்கும் பிரதர். சரிடா, நம்ம எஃப்எம் போஸ்டிங்லாம் நான் எடுத்தேன் தான். போய் விளையாட்டு 15 நாள் மார்ச்சரி அதான் போய் எடுத்திருக்கோம். மார்ச்சரி போய் எல்லாத்தையும் நம்மளும் பார்த்தவங்க தான், பண்ணவங்க தான், அது வேற விஷயம். பட் தென் மூவில ஒரு இது இவ்வளவு தேவையில்லையே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃபைன், அது இதுக்காக அவங்க அந்த அளவுக்கு இன்டென்ஸா காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து எனக்கு அதுக்காக தான் அந்த மார்க் குறைச்சது. ஸோ நானும் முதலாளி 4 on 5 மட்டும் லாக்குன்னு 4.5 on 5 கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்டென்ஸான மூவி உங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ வியூவர்ஸ் நீங்களே எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட் சீன்லாம் சொல்லுங்க இந்த துரந்தரை பத்தி. வில் கீப் கண்டினியூயிங். வேற என்ன படத்தை பத்தி இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்காக தான் இது. நீங்க இது மாதிரி வேற என்ன படத்தை சொல்றீங்களோ அதையும் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். வில் பர்சியூ. ஸோ இப்போதைக்கு அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க பாய். இல்லாட்டி we can close. ஸோ துரந்தர் 4.4 to 4.5 out of 5 மூவி. எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் பார்த்துருப்பீங்க. கடைசியில பார்த்த நாங்க ரிவ்யூ போட்டிருக்கோம். பார்ட் 2 பாருங்க. நான் அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வேற நேத்து நைட்டு தான் பார்த்தேன். இதெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். சரி ஓகே சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் பாக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட்டு கடைசி ரிவ்யூ போடுவோம். இதோட சைன் ஆஃப் பண்ணுவோம். லீவ் பேக் வித் மோர் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட். பை.